வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். தமிழக முதலமைச்சராக தமிழக வெற்றிக் கழக தலைவர் திரு விஜய் இன்று பதவியேற்கிறார். இம்மாதம் 13ஆம் தேதிக்குள் சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உத்தரவிட்டுள்ளார். மக்களுக்கு குறைந்த செலவில் காப்பீடு மற்றும் ஓய்வூதிய பலன்கள் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் சமூக பாதுகாப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அநேக இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 77 ரன் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். தமிழக முதலமைச்சராக தமிழக வெற்றிக் கழக தலைவர் திரு விஜய் இன்று பதவியேற்கிறார். சென்னையில் உள்ள நேரு உள் விளையாட்டரங்கில் இன்று காலை 10 மணிக்கு பதவியேற்பு விழா நடைபெறுகிறது. முதலமைச்சராக பதவியேற்கும் திரு விஜய்க்கு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். அவருடன் 9 பேர் அமைச்சர்களாக பதவியேற்கின்றனர். முன்னதாக தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை நேற்று சந்தித்த திரு விஜய் தமக்கு 120 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு வழங்கும் கடிதங்களை சமர்ப்பித்து மாநிலத்தில் ஆட்சியமைக்க அழைக்குமாறு உரிமை கோரினார். இதனையடுத்து ஆளுநர் திரு அர்லேக்கர் திரு விஜயை முதலமைச்சராக நியமனம் செய்ததற்கான ஆணையை பிறப்பித்தார். மேலும் வரும் 13ஆம் தேதிக்குள் சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று ஆளுநர் உத்தரவிட்டுள்ளார். புதிதாக ஆட்சியமைக்க உள்ள திரு விஜய் தலைமையிலான அரசுக்கு திமுக தலைவர் திரு மு.க. ஸ்டாலின், அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்த பதவியேற்பு விழாவை பொதுமக்கள் காணும் வகையில் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 23 இடங்களில் LED திரைகள் வாயிலாக நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. பதவியேற்பு விழாவையொட்டி நேரு உள் விளையாட்டு அரங்கம் அமைந்துள்ள பகுதி உட்பட முக்கிய இடங்களில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மக்களுக்கு குறைந்த செலவில் காப்பீடு மற்றும் ஓய்வூதிய பலன்கள் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் சமூக பாதுகாப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். சமூக பாதுகாப்பு திட்டங்கள் தொடங்கப்பட்டு 11 ஆண்டுகள் நிறைவடைவதையொட்டி புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய நிதியமைச்சர், குறைந்த செலவில் மக்களுக்கு காப்பீடு மற்றும் ஓய்வூதிய பலன்கள் கிடைப்பதை நோக்கமாக கொண்டு இந்த திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக தெரிவித்துள்ளார். வங்கிகள் மற்றும் காப்பீட்டு நிறுவனங்களின் களப்பணியாளர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரின் அர்ப்பணிப்புமிக்க முயற்சிகளின் காரணமாக இத்திட்டங்கள் வெற்றி பெற்றுள்ளதற்கு திருமதி நிர்மலா சீதாராமன் பாராட்டு தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி, சமூக பாதுகாப்பு திட்டங்கள் விளிம்பு நிலையில் உள்ள மக்களுக்கு நிதிசார் பாதுகாப்பை வழங்குவதாக தெரிவித்தார். கண் மருத்துவத்தில் இந்தியா உலகின் முன்னணி நாடாக திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் உள்ள ராணுவ மருத்துவமனையில் கண் மருத்துவ மேம்பாடு குறித்த 2 நாள் மாநாட்டை தொடங்கி வைத்து பேசினார். மருத்துவர்களின் திறன் மற்றும் அர்ப்பணிப்பு உணர்வு காரணமாக ஏராளமானோருக்கு பார்வை கிடைத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். நாட்டை கட்டமைப்பதிலும் மனிதாபிமான சேவைகளை வழங்குவதிலும் மருத்துவர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்களின் சேவை முக்கிய பங்கு வகிப்பதாக திரு சஞ்சய் சேத் கூறினார். கடற்கரையை தூய்மைப்படுத்தும் இயக்கம் மக்கள் இயக்கமாக கொண்டு செல்ல வேண்டியதன் அவசியத்தை மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், தூய்மையான கடற்கரை பாதுகாப்பான கடற்கரை என்ற பிரச்சார இயக்கம் செப்டம்பர் 12ஆம் தேதி முதல் ஒரு வார காலத்திற்கு நடைபெறும் என்று கூறினார். பிருத்வி திட்டத்தின் கீழ் மக்கள் பங்கேற்புடன் கடல் நீர் தர மதிப்பீடு, குப்பைகளை அகற்றுவது மற்றும் கடற்கரை அரிப்பு தடுப்பு போன்ற மத்திய அரசால் மேற்கொள்ளப்பட்டு வரும் நீண்டகால நடவடிக்கைகள் குறித்தும் அவர் விரிவாக எடுத்துரைத்தார். அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனங்களின் உதவியுடன் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கான முன்மாதிரியாக இந்தியாவில் கடலோர பாதுகாப்பு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் அநேக இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனையொட்டிய கடல் பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக அடுத்த 5 நாட்களுக்கு பரவலாக மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், கரூர், நாமக்கல், திருச்சி, திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது.
மன்னார் வளைகுடா மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகையில் கோடை விடுமுறையொட்டி சுற்றுலாப் பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. ஆண்டுதோறும் கோடை சீசனையொட்டி நடைபெறும் மலர் கண்காட்சிக்காக முன்னேற்பாட்டு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த ஆண்டு சிறப்பம்சமாக உள்ளூர்வாசிகள் மற்றும் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் ஜெரோனியம், சைக்ளமன், பால்சம் மற்றும் பல புதிய ரக ஆர்னமெண்டல்கள், ஆசியாட்டிக் லில்லி, இன்கா மேரிகோல்ட், ஃபேன்சி, பெட்டூனியா, சன்ஃப்ளவர், ஜெர்பரா, கிரைசாந்தியம் போன்ற செடிகள் ஜப்பான், அமெரிக்கா, ஜெர்மனி மற்றும் நெதர்லாந்து ஆகிய நாடுகளிலிருந்தும் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் பெறப்பட்டு உற்பத்தி செய்யப்பட்ட 10 லட்சம் மலர் செடிகள் பூங்காவின் பல்வேறு பகுதிகளில் நடவு செய்யப்பட்டது. இந்த மலர் செடிகளில் தற்பொழுது பல வண்ண மலர்கள் பூத்துக் குலுங்குகின்றன. அடுத்த வாரத்தில் மலர் கண்காட்சி நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுவதால் மலர் தொட்டிகளை மாடங்களில் அடுக்கி வைக்கும் பணிகளில் பூங்கா ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். நாளுக்கு நாள் சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்து வருவதால் மலர் கண்காட்சி நடக்கும் நாட்களில் கடந்த ஆண்டை விட அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. உதகையிலிருந்து சரவணன். இருவரிச் செய்திகள். ஹார்முஸ் நீரிணை பகுதியில் தடையற்ற கப்பல் போக்குவரத்தை உறுதி செய்யும் வகையில் HMS டிராகன் போர்க்கப்பலை அப்பகுதிக்கு அனுப்ப உள்ளதாக பிரிட்டன் தெரிவித்துள்ளது. மேற்கு ஆசியாவில் நிலவி வரும் பதற்றமான சூழலில் போர் நிறுத்தத்திற்கான 14 அம்ச திட்டத்திற்கு ஈரானின் முறையான பதிலுக்காக காத்திருப்பதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. யுக்ரைனுடனான போரில் ரஷ்யா வெற்றி பெறும் என்று அந்நாட்டு அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானில் உள்ள கைபர் பக்துன்பா மாகாணத்தில் தீவிரவாதிகளுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையேயான துப்பாக்கி சூடு மற்றும் தற்கொலைப்படை தாக்குதலில் 3 காவலர்கள் உயிரிழந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் கீழப்புளியங்குடி பகுதியில் உள்ள நெல் கொள்முதல் நிலையத்தில் நெல் மூட்டைகளை பாதுகாக்க மேற்கொள்ள வேண்டிய கூடுதல் நடவடிக்கை குறித்து ஆட்சியர் திரு விஷு மகாஜன் ஆய்வு மேற்கொண்டார். 108 வைணவ தலங்களில் முதன்மையானதும் பூலோக வைகுண்டம் என போற்றி வணங்கப்படும் ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் ஆலயத்தில் சித்திரை திருவிழாவையொட்டி நம்பெருமாள் தங்க கருட சேவை வெகு விமரிசையாக நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே யானை தாக்கி விவசாயி ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். விளையாட்டுச் செய்திகள். IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 77 ரன் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. ஜெய்ப்பூரில் நேற்று நடைபெற்ற போட்டியில் முதலில் ஆடிய குஜராத் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 229 ரன் எடுத்தது. சுப்மன் கில் 44 பந்துகளில் 84 ரன்னும், சாய் சுதர்சன் 36 பந்துகளில் 55 ரன்னும் எடுத்தனர். 230 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய ராஜஸ்தான் அணி 16.3 ஓவரில் 152 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. சென்னையில் இப்போட்டி மாலை மணி 3:30க்கு தொடங்குகிறது. மற்றொரு போட்டியில் பெங்களூரு அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி ராய்ப்பூரில் இரவு 7:30 மணிக்கு தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் பெங்களூரு அணி 1-0 என்ற கோல் கணக்கில் ஜம்ஷெட்பூர் அணியை வென்றது. இன்று மாலை 5 மணிக்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் கேரள அணி முகமதன் அணியையும், இரவு 7:30 மணிக்கு நடைபெறவுள்ள மற்றொரு ஆட்டத்தில் சென்னை அணி ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணியையும் எதிர்கொள்கின்றன. தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் 15 வயதுக்கு உட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவைச் சேர்ந்த 9 வீரர்கள் பல்வேறு பிரிவுகளில் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் மாநில அளவிலான ஆடவர் ஹாக்கி போட்டிகள் நேற்று தொடங்கின. இம்மாதம் 13ஆம் தேதி வரை நடைபெறும் இப்போட்டியில் 32 மாவட்ட அணிகள் பங்கேற்கின்றன. இப்போட்டியில் சிறப்பாக விளையாடும் வீரர்கள் புவனேஸ்வரில் நடைபெறும் தேசிய சீனியர் ஹாக்கி போட்டியில் தமிழகம் சார்பில் விளையாட தேர்ந்தெடுக்கப்படுவர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக முதலமைச்சராக தமிழக வெற்றிக் கழக தலைவர் திரு விஜய் இன்று பதவியேற்கிறார். இம்மாதம் 13ஆம் தேதிக்குள் சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உத்தரவிட்டுள்ளார். மக்களுக்கு குறைந்த செலவில் காப்பீடு மற்றும் ஓய்வூதிய பலன்கள் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் சமூக பாதுகாப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அநேக இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 77 ரன் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.